புத்திசாலி முயல் மற்றும் முட்டாள் சிங்கம். முன்னொரு காலத்தில் அடர்ந்த காட்டில் ஷேரு என்ற வலிமை மிக்க சிங்கம் வாழ்ந்து வந்தது. அவனது வலிமையினாலும் மூர்க்கத்தினாலும் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளாலும் அஞ்சின. ஒரு நாள் சிக்கு என்ற புத்திசாலி முயல் ஷெருவின் நற்பெயரைப் பற்றி அறிந்தது மற்றும் அவரை விஞ்சிவிட முடிவு செய்தது. சிக்கு ஷெருவின் குகைக்குச் சென்று மரியாதையுடன் வணங்கினான். ஓ ஷேரு, உன்னுடைய அபரிமிதமான வலிமை மற்றும் ஞானத்தைப் பற்றி நான் கேள்விப்பட்டேன். நான் உங்கள் பணிவான வேலைக்காரனாக என்னை வழங்க வந்தேன். சிக்கு பயத்தில் நடுங்கினான். ஷேரு சின்ன முயலை பார்த்து சிரித்தான். நீ என் வேலைக்காரனா? உன்னைப் போன்ற ஒரு சிறிய உயிரினம் எனக்கு என்ன செய்ய முடியும்? அவர் கேளிக்கையுடன் கர்ஜித்தான். சிக்கு பணிவுடன் பதிலளித்தான். ஓ வல்லமையுள்ள ஷெரு, நான் சிறியவனாக இருந்தாலும் நான் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறேன். நான் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்க முடியும். உங்களுக்கு உண்மையாக சேவை செய்ய என்னை அனுமதியுங்கள். முயலின் துணிச்சலைக் கண்டு மகிழ்ந்த ஷெரு சிக்குவை தனது வேலைக்காரனாக வைத்துக்கொள்ள ஒப்புக்கொண்டார். நாட்கள் செல்ல சிக்குவின் புத்திசாலித்தனத்தின் பலனை ஷேரு அனுபவித்தான். முயல்காடு வழியாக இரை செல்லும் செய்தியை கொண்டு வரும் ஷெரு அவற்றை எளிதாக வேட்டையாடும். ஒருநாள் ஷெரு ஒரு மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்தபோது வேட்டையாடுபவர்கள் தங்கள் வலைகள் மற்றும் ஆயுதங்களுடன் நெருங்கி வருவதை சிக்கு கவனித்தார். அவர்கள் ஷெருவை கைப்பற்ற திட்டமிடுகிறார்கள் என்பதை அவர் விரைவாக உணர்ந்தான். ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்துடன் சிக்கு ஷெருவை அணுகி, ஓ ஷெரு, காட்டின் வலிமை மிக்க ராஜா, மற்ற விலங்குகள் உங்கள் வலிமையை கேள்விக்குள்ளாக்குகின்றன. ஒரே பாய்ச்சலில் மானை பிடிக்க முடியாது என்று அவை கூறுகின்றன. எப்பொழுதும் தன் பலத்தை நிரூபிக்கும் ஆர்வமுள்ள ஷெரு கோபத்தில் கர்ஜித்தாள். இந்த காட்டின் ராஜா யார் என்பதை நான் அவர்களுக்கு காட்டுவேன். அவர் கூச்சலிட்டு சிக்கு சுட்டிக்காட்டிய மானை நோக்கி பாய்ந்தார். ஷெரு குதித்தவுடன் வேட்டைக்காரர்கள் அவர் மீது வலைகளை வீசினர். ஷேரு கடுமையாக போராடினான், ஆனால் அது மிகவும் தாமதமானது. அவன் சிக்கிக் கொண்டான். இதற்கிடையில் சிக்கு பாதுகாப்பான தூரத்தில் இருந்து பார்த்து தனக்குள் சிரித்துக் கொண்டான். அவர் வேட்டைக்காரர்களின் வலையில் விழும்படி ஷெருவை ஏமாற்றி தன்னையும் மற்ற விலங்குகளையும் சிங்கத்தின் கொடுங்கோலிலிருந்து காப்பாற்றினான். புத்திசாலித்தனமும் தந்திரமும் சில நேரங்களில் வலிமையையும் சக்தியையும் வெல்லும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது.